வணக்கம். இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் சமாஜ்வாடி கட்சி சொல்லியிருக்குது, செங்கோல் மன்னராட்சியின் அடையாளம், அதனால் அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர். அது கரெக்டாக தானே? செங்கோல் மன்னராட்சியின் அடையாளம் தான். அதையே மன்னராட்சியினுடைய அடையாளத்தை இவங்க ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ பிரதமர் மோடிக்கோ இல்லை யார் ராஷ்டிரபதிக்கோ பிரதமருக்கோ ராஷ்டிரபதிக்கோ மன்னராட்சியின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி, மன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. யாருக்கு அந்த நினைப்பு இருக்கும்? பிரதமருக்கு இருக்குமோ இல்லை ராஷ்டிரபதிக்கு இருக்குமோ தெரியல. கொண்டாந்து வச்சவங்க பிரதமர் தானே, அவருக்கு தான் அந்த நினைப்பு இருக்கும் மன்னர் அப்படின்னு. அது முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் மன்னர் தான், ஆனால் மூக்கணாங்கயிறு குத்திய மன்னர் அப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போயும் மன்னர் தான், இல்லைன்னு சொல்ல. பதவியில் அவர் தானே இருக்காரு, அதனால் மன்னராக தான் இருக்கிறார். ஆனால் மூக்கணாங்கயிறினுடைய ஒரு முனை வேறொருத்தவங்கள்ட்ட இருக்குது, இவர்கிட்ட இல்லை. இவர் முதல்ல மூக்கணாங்கயிறே இல்லாமல் இருந்தார். எப்படி வேணாலும் இப்படி தலையை சுற்றிக்கிட்டாரு, இங்கிட்டு சுற்றினாரு, எல்லா பக்கமும் சுற்றினாரு, மேலே பார்த்தாரு, கீழே பார்த்தாரு, சைடில் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. ஆனால் இப்போ மூக்கணாங்கயிறு குத்தியிருக்காங்க. பிடி 2-3 பேர்களிடம் இருக்கிறது. அந்த மூக்கணாங்கயிறுடைய மறுமுனை 2-3 பேர் வச்சுருக்காங்க. ராகுல் காந்தி, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இந்த மாதிரி 2-3 பேர்த்துக்கிட்ட இருக்குது. எப்போ வேணாலும் பிடிச்சி இருப்பாங்க, திருப்ப அவங்க இழுக்கிற பங்கிட்டு தலையை திருப்பணும். இல்லை அப்படின்னாக்கா மூக்கு அருந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, நம்ம அதில் பேச வந்த விஷயத்த பேசுவோம். இது செங்கோல் ஏன் மன்னர்களுக்கு கொடுத்தாங்க, மன்னர்கள் ஏன் வச்சுக்கிட்டாங்க, அந்த அரசவை, அந்த 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 நாட்டினுடைய, அந்த நாட்டு மன்னனுடைய அந்த அமைச்சரவை, அரசவைன்னு சொல்லுவோம்ல, இப்போ பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி அது அந்த பார்லிமெண்ட், அந்த மன்னனுடைய பார்லிமெண்ட்டு, பாராளுமன்றம், சட்டசபை, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவருக்கு ஏன் செங்கோலை கொடுத்தது அப்படின்னா, செம்மையான ஆட்சி புரிந்ததற்காக. செம்மையான ஆட்சினா என்ன? மக்களை சரி நிகராக நடத்துவது ஃபஸ்ட்டு, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நடத்துவது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொண்டு சேர்ப்பது, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சரியான நீதியை வழங்குவது. இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஐயர் போய் சொன்னாராம், என் பையனுக்கு என் பையன் செத்து போயிட்டான், உடம்பு சரியில்லாதவன்னு சொல்லியிருக்காரு. அது காரணம் யாருன்னா, சம்புகன் ஒருத்தன் தலைகீழாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால தான் என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னா, இவர் போய் தவம் பண்ணவொடனே கழுத்தோடு வெட்டினார். அந்த மாதிரி நீதி இல்லை, சமநீதி. நீ இப்போ நீ கொண்டு போனதாக சொல்கிற செங்கோல் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போயிருக்கிறதாக தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் செஞ்சு போயிருக்கிறதா, தமிழ்நாட்டில் தான் இருந்து தான் செஞ்சு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம அதை பேசணும். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, அந்த மன்னர்கள் எப்படி இருந்தார்கள், இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம். செங்கோலை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே தமிழ் மன்னர்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மன்னர்களை பற்றி தெரிஞ்சிக்காமே செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அது உங்களை ஆபத்தை தான் விளைவிக்கும். காரணம், குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும், குறைஞ்சபட்சம் நீதி இருக்கணும் செங்கோலை வச்சுக்கிறதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மன்னர்கள் எப்படி தெரியும்? குறைந்தபட்ச நீதி இல்லை, முழுபட்ச நீதியில் இருந்தாங்க. சிறு சிறு குறைகளையும் களைந்தார்கள். மக்களுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆசியாவிலே அதிக ஏரிகளை கொண்ட நாடாக இருந்தது தமிழ்நாடு. காரணம், தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சாங்க. விவசாயம் பண்ணணும், மக்கள் நல்லா இருக்கணும், வயிறார சாப்பிடணும்னு நினைச்சாங்க. சோழநாடு சோறுடைத்து அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. சோழநாடு சோறுடைத்து அப்படிங்கிற ஒரு பழமொழி, அதாவது அந்த சோறு வடிக்கிற கஞ்சியில் யானைகள் வலிக்கு விழுமாம். அப்போ எவ்வளோ கஞ்சியை வடிச்சிருப்பான்னு பார்த்துக்குங்க மன்னராட்சி காலத்தில். இதெல்லாம் மன்னராட்சி காலத்தில் நடந்தது. பாண்டிய மன்னர்கள் உலகிலேயே அதிகமான கடற்பயணங்களை மேற்கொண்டு அதிக நாடுகளை வென்றெடுத்த மன்னர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் என்ன, நெப்போலியன் என்ன, தமிழக மன்னர்கள் தான், பாண்டிய மன்னர்கள் தான். தெற்காசியா முழுவதும் கையில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அகண்ட பாரதம், வளர்ந்த பாரதம், அந்த பாரதம், இந்த பாரதம், வெங்காய பாரதம்னு. இதெல்லாம் முன்னாடியே, இதெல்லாம் 2000 வருடம் 3000 வருடங்களுக்கு முன்பே தமிழனுடைய கட்டுக்குள் இருந்தது, கைப்பிடிக்குள் இருந்தது. வரலாறு சொல்லுதுங்க, நான் சொல்ல, நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம சின்ன பிள்ளைங்க, நமக்கு 54 வயசு ஆகுது, நமக்கு ஒன்றும் தெரியாது. வரலாறு சொல்லுது. தெற்காசியா முழுமைக்கும்
இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆதிக்கம் இருந்திருக்குது. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேருந்து போனவங்க தான் எல்லாமே. இங்கேருந்து போய் தான் கொண்டு வந்தாங்க. பாண்டியர்கள் உலகம் முழுவதும் பரவி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்துல தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருந்தாங்க அப்படிங்குது. உலகம் முழுவதுங்க. ஜப்பானு, சீனா, எல்லா ஊர்லயுமே தமிழர்களினுடைய எச்சம் மிச்சம் இன்னும் இருக்கிறது. சைனால மட்டும் 100 பேர் இருக்குங்கிறான் தமிழ் பேரு. தமிழ்நாட்டில் இருந்து போனவர் தான் அங்கே போதி தர்மர்னு பெரிய படமே எடுத்து ஓட்டினாங்க. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? மன்னராட்சியை பற்றி. மன்னராட்சியின் கீழ் செங்கோல் ஒரு மன்னராட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மன்னராட்சியின் கீழ் நீதியும் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இருந்திருக்கிறது. அதனால தான் அந்த மன்னர்களுக்கு செங்கோலை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு நாட்டு மேலே அவன் மேலே நம்ம வைக்கிற குறை என்ன? நம்ம மன்னர்கள் மேலே நம்ம வைக்கிற குறை என்ன? நம்ம மன்னர்கள் மட்டும் எல்லா மன்னர்களுமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் சொகுசாக வாழ்ந்தார்கள். பல மனைவிகளை கட்டி கொண்டார்கள். பல பேருடன் குடும்பம் நடத்தினார்கள். ஆனால் பாருங்க, இருட்டிலங்க அன்னைக்கெல்லாம் வெளிச்சமே இல்லை. இருட்டில் விழிப்புணர்வோடு இருக்கணும். முழிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. தூங்க முடியும். நைட்டு தூங்கினா வேணா வந்து வெட்டிடுவான். பக்கத்து நாட்டு மன்னகாரன் வந்து வெட்டிடுவான். அப்படி இருக்கும் பொழுது பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த மன்னர்கள், அவ்வளவு வீரமும் தீரமும் உடையவர்கள், அவ்வளவு ஒற்றர் படையை வைத்திருந்தவர்கள். ஒற்றர் படையை யானைப்படை, காலாப்படை, குதிரைப்படை, இந்த வெங்காய படம்லாம் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால வச்சுருந்துட்டு போயிட்டான். அப்போ இவ்வளவு சீரும் சிறப்புமாக மக்கள், எந்த மக்களும் கஷ்டப்படல. ஜாதி இல்லை, ஜாதி பேதம் அன்னைக்கு ஜாதியே இல்லை. என்னைக்கு கைபர் கோனாய் வழியில், என்னைக்கு இந்த ஊரு விட்டு ஊரு போகிற நாடோடி கும்பல் என்னைக்கு கைபர் கோனாய் வழியில் உள்ளே வந்ததோ அன்னைக்கு தான், அன்னையிலிருந்து தான், அதுக்கப்புறமா தான், அன்னையிலேருந்து இல்லை, அதுக்கப்புறமா தான் அந்த சாதிங்கிற ஒன்றே வந்தது. வெள்ளைக்காரன் கொண்டு வரல. வெள்ளைக்காரன் கொண்டு வரதுக்கு முன்னாடியே மகாபாரதத்திலேயே 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்கிற மகாபாரதத்திலேயே சாதி இருக்கிறது. சம்புகன் இருந்திருக்கிறார். அப்போ வெள்ளைக்காரன் 400 வருஷம் தானே ஆகுது. அதை விடுங்க, 500 வருஷமா வைங்க. ஆனால் 600 வருஷமா வைங்க. அப்போ மகாபாரதம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ராமாயணம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதில் எப்படி சாதி வந்துச்சு? அதில் எப்படி குல வழக்கம் வந்துச்சு? இதில் குல வழக்கமே இல்லை. தமிழ்நாட்டில் குல வழக்கமே இல்லை. பாண்டிய மன்னர் ஆட்சிகளையும் சரி, சோழ மன்னர் ஆட்சிகளையும் சரி, சோழ மன்னர் ஆட்சிகள்லாம் வந்துருச்சு ஜாதி. ஆனால் அவர் சோழ மன்னர்களை வைத்து அது சாதியை டெவலப் தான் பண்ணினாங்க. அதுக்காக சோழ மன்னர்கள் அவங்களுக்கு சொம்படிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. பார்ப்பன கூட்டத்துக்கு சொம்படிச்சாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சோழ மன்னர்களை வைத்து அவரின் பக்கத்தில் நின்று மண்டையை கழுவி, பாருங்கண்ணா அந்த மாதிரி நடக்குதுண்ணா, பார்த்து செய்யுங்கண்ணா, அப்படி இருக்குண்ணா, அப்படி இருக்குண்ணா, பம்புறது அப்படியே பம்பிதான் அவர்களுடைய வேலையை சாதித்து கொண்டார்கள். நிறைய பேர் காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மனோஜ் போடுற காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்களா? குண்டி காட்டி மானியம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தா கூகுள்லேயே இருக்குங்கிறாங்க. கூகுளில் தட்டி பார்த்தாவே குண்டி காட்டி மானியங்கிறது இருக்கு. எடுத்து பாருங்க. நீங்கள் வேணாம், நான் பார்க்கல, எனக்கு தேவையில்லை. சொன்னது புரியுது எனக்கு. அவங்க அப்படிதாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அதை நான் பார்க்க விரும்பலை. வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். அப்படியெல்லாம் சேர்த்து கைகளை போட்டு அவர்களுடைய காரியங்களை சாதித்து கொண்டு சாதியை பெரிய அளவில் வளர்த்து தன்னை எதிர்த்தவனெல்லாம், தன்னை யாரெல்லாம் அவன்களுக்கு உடந்தையா இல்லையோ அவர்களுடைய கருத்துக்களுக்கு, அவர்களுடைய இதுக்கு ஒத்து போகலையோ அவர்களெல்லாம் கீழ் சாதியாக்கப்பட்டு, அவருக்கு போய் சொரிஞ்சு விட்டவன் பூரா மேல் சாதியாக்கப்பட்டு இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் வரலாறு. அப்போ இந்த மாதிரி மன்னர்கள் ஏன் அவர்களும் நல்லாட்சி தான் கொடுத்தாங்க. இவருக்கு மண்டை கழுவி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொண்டாங்களே தவிர ராஜராஜ சோழனும் சரி, ராஜேந்திர சோழனும் சரி, சோழ மன்னர்களும் சரி, பாண்டிய மன்னர்களும் சரி, சேர மன்னர்களும் சரி, எல்லாருமே நல்லாட்சி தான் கொடுத்தாங்க. மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் யாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தது யார்? சேர மன்னர்கள். மயிலுக்கு போர்வை கொடுத்தது யாரு? சேர மன்னன் பேகன். அப்போ அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு.
தமிழ்நாடு நீதியில், நேர்மையில், தர்மத்தில், நியாயத்தில் சிறந்து விளங்கிய ஒரு நாடு. சத்தியமான மன்னர்கள் வாழ்ந்த நாடு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மன்னர்கள். கண்ணகி படம் பார்த்துருப்பீங்களே, பூம்புகார் படம் பார்த்துருப்பீங்களே. ஒரே ஒரு சொல்லு தானே, அந்த சொல்லுக்கு ஆமாம் நான் குற்றவாளி தானே சொல்லி செத்து பண்ணுவேன். அந்த மாதிரி மானஸ்த தமிழ்நாட்டு மன்னர்கள்லாம் மக்களுக்கு எதிரான சட்டங்களை போட்டு, விவசாய சட்டங்களை போட்டு 700 பேர்த்த கொன்னவன்ல தமிழ்நாட்டு மன்னர்கள். மக்களுக்கு எதிரான பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்து வெயில நிப்பாட்டி வச்சுட்டு வயசானவங்களை பூரா கொண்டவங்கல்ல தமிழ்நாட்டு மன்னர்கள். விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தார்கள். விளையாட்டு அன்னைக்கு ஒரு பெரிய கலையாக இருந்தது. போர் வந்து பெரிய கலையாக இருந்தது. போரில் நம்மால் சிறந்து விளங்கினான் தமிழ் மன்னர்கள். தமிழ்நாட்டு ஆண்கள் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அப்போ யாரும் அந்த பொம்பளைங்களாம் இருந்திருக்காங்க. அன்றைக்கும் இராணுவத்தில் இருந்திருக்காங்க, சிப்பாய் படைகள் இருந்திருக்காங்க, எல்லாத்துலேயும் இருந்திருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் யாரும் வந்து என்ன செய்யலைங்க. அவன் ஒன்னானங்க, அவன் பேர் என்னங்க, கரும பிடிச்சவன் ஒருத்தன். நம்ம ஹாக்கி மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இருந்த கொடுமை அந்த மாதிரிலாம் பண்ணலை. நீதியும், நேர்மையும், உண்மையும், உழைப்பும், சத்தியமும் நிறைந்த மன்னர்கள் தமிழ் மன்னர்கள். அவர்கள் செங்கோலை வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு நியாயம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது, ஒரு என்ன சொல்றது, ஒரு லாஜிக் இருந்துச்சு. நீங்க செங்கலை கொண்டு வச்சிருக்கீங்களே, ஏதாவது லாஜிக் இருக்குதாங்க? கடந்த 10 வருடங்கள்ல உங்க ஆட்சியில செஞ்சது சொல்லுங்க. நீங்க மன்னர்கள் 30 வருஷம் ஆண்டிருக்கான், 20 வருஷம் ஆண்டிருக்கான், 5 வருஷம் ஆண்டிருக்கான், 7 வருஷம் ஆண்டிருக்கான், 50 வருஷம் கூட ஆண்டிருக்கான் தமிழ் மன்னர்கள். ஆனா இவர்கள் ஆண்டது பூலாமே செம்மையான ஆட்சி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்காக நான் வந்து அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு சாதியை வளர்த்தது வந்து நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் மன்னர்களை தூக்கி பிடிக்க விரும்பவில்லை. ஆனாலும் சத்தியமாக வாழ்ந்திருக்கிறார்களே, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வாழ்ந்திருக்கிறார்களே, அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இன்னொரு புறம் இருக்குது, அவர்கள் பல மனைவிகளை கட்டிக்கிட்டாங்க, பல மக்களை சண்டை போகிற இடத்துல கொள்ளையடிச்சு கொண்டு வந்தாங்க, அவங்களும் சுகபோகமாக வாழ்ந்தார். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ அரசியலை ஊழல் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி தான் மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிறது இல்லையா? ஆனால் இப்போ நம்ம மன்னர்கள் அந்தந்த நாட்டு மக்களே வந்து சுரண்டி திங்கலை. போருக்கு போகிறான், அந்த நாட்டு மன்னரை தோற்கடிக்கப்பட்டு பிரட்டி அடிக்கப்பட்ட அந்த மன்னரினுடைய அந்த அரசாங்கம், அந்த மக்கள், அந்த நாடு தன் வசப்படும்போது அவர் அதனிலிருந்து கொள்ளையடிக்கிறான். அதுவே தப்பு தான், ஜனநாயக முறைப்படி அதுவே தப்பு தான், அது நம்ம சரின்னு சொல்லலை. ஆனாலும் தன்னுடைய நாட்டு மக்களை சுரண்டல. அதுக்காக நீ பாகிஸ்தானில் சண்டைக்கு போ, இலங்கைக்கு சண்டைக்கு போ, இங்கிலாந்து மேலே சண்டை, அதெல்லாம் நம்ம சொல்ல வரல. உன்னுடைய நாட்டு மக்களுக்காக விசுவாசமாக இருக்கணும்ல. விசுவாசத்தின், சத்தியத்தின் அடையாளம் செங்கோல் ஆக தமிழ் மன்னர்கள் மதித்தார்கள். அதே மாதிரி நீங்கள் மதிக்கணும் அப்படின்னா மதித்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் பர்மனெண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் இப்போ முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 700 பேர்த்த கொன்னுட்டீங்க விவசாய சட்டத்தில். நன்றி, வணக்கம்.